ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூ. ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னப்பா 2 நாளாக வீடியோவே காணோம், எங்கே போயிருந்தீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கேன். ஸோ ஃபேமிலி ட்ரிப்பு பிக் பாஸ் முடிஞ்சோடனே நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எல்லோரும் வந்திருந்தாங்க, ஆக்சுவலாக என்னுடைய ஃபேமிலி எல்லாருமே. ஸோ அதனால் வர முடியல, லைவுக்கும் சரி வீடியோவும் போட முடியல. ஸோ 2 டேஸுக்கு என்னை மன்னித்து விடுங்கள். பட் இன்றைக்கி இந்த வீடியோ எப்படியோ நான் டைம் கிடச்சி ஒரு இடத்துல வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு வருது. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க. அதாவது பாருவோடைய ஃபேன்ஸ் மீட் நடந்துருச்சு, கமருதனுடைய ஃபேன்ஸ் மீட் நடந்துருச்சு, கானா வினோத் அவர்கள் பேசியது, அப்புறம் அன்பு கேங்கில் நிறைய பேர் மீட் பண்ணி அவங்களுடைய கருத்துக்கள் பதிவு பண்ணது, ரீயூனியன் நிறைய இடங்கள்ல நடந்துகிட்ருக்கு, எல்லாத்துக்கும் ஃபேன்ஸ் மீட்டு வரிசையாக வச்சுட்ருக்காங்க. அதை பற்றி முழு வீடியோவாக இதில் நான் வந்து பேச போகிறேன். ஸோ வழக்கம் போல் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபேன்ஸ் மீட்டில் கமருதீன் அண்ட் பார்வதி அவங்க 2 பேரோட ஃபேன்ஸ் வந்து பயங்கரமான ஒரு உத்தியோகத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு தான் கண்டிப்பாக டிஆர்பி இருக்கும். வின்னர்லாம் எவனும் மதிக்கலை. ஓரமா போமா, ஆக்சுவலி வந்து டைட்டில் வின்னர் எல்லோரும் வந்து பாயிண்ட்டை பேசுகிறீங்க, அட்ரஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஏமா இப்போ வெளியே போய் அட்ரஸ் பண்ணுவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதியும் கமருதீனுக்கும் ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா, டபால்னு வந்து அந்த கிளிப்பில் என்னென்னலாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பேசுனவங்க எல்லாத்துக்குமே காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க. நான் நல்ல வேளை வீடியோ போடாதது வந்து ஒரு பெரிய ஒரு எனக்கு ப்ளஸ் ஆகி போச்சு. எத்தனை பேர் அதை வந்து பிலீவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தெரில. பட் எனக்கு அது வந்து மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் அப்படிங்கிறது தான். ஏன்னா நான் போட்டிருந்தேன்னா கண்டிப்பாக எனக்கும் வந்து சேனலில் ஏதாவது ஒரு இஷ்யூ வந்து வந்திருக்கும் அப்படிங்கிறது தான். நல்ல வேளை வரல. ஆனால் இப்போ அது ரிலீஸ் ஆகிடுச்சு. கமருதனுடைய இன்டர்வியூவும் வந்து ஏர் ஆகிடுச்சு, பார்வதியுடைய இதுவும் வந்து ஏர் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நம்ம அதை பற்றி இப்போ பேசுகிறதுல கருத்துக்கள் நம்ம வந்து பதிவு பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ அதில் என்னென்னலாம் நடந்திருக்கு, என்னென்னலாம் வந்து இருக்குது நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பேசுகிறேன். யாராவது நேரில் போயிருந்தீங்க அப்படின்னா எப்படி இருந்தது அந்த வைப்? ஏன்னா நான் மிஸ் பண்ணிட்டேன். நான் வந்து இங்கே வந்துட்டேன், ஏற்காடில் இருக்கேன் இப்போது. ஸோ அதனால் நான் மிஸ் பண்ணிட்டேன். அதனால் அதை நீங்கள் வந்து யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். ஏன்னா மிஸ் பண்ணுறவங்க யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். பாரு கமருதீன் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா அவங்க எப்படி என்ஜாய் பண்ணாங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, திருப்பி அதுக்கும் இந்த வீடியோவை லைக் போட்டு விட்ருங்க. என்னடா டேய் உனக்கு லைக் வேணும்னா நீ கேளுடா, அதுக்கு இதில் பாரு கமருதீன் எப்படி பேசுகிற அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. பட் இருந்தாலும் கொஞ்சம் அதை மட்டும் பண்ணி விட்ருங்க அப்படிங்கிறது தான். சரி, இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோம். வந்து அந்த அன்பு கேங்கை பற்றி பார்த்து விட்ருவோம். ஏன்னா அவங்க தான் வந்து டக்குன்னு முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமித், அப்புறம் வந்து விக்ரம், சபரி இவங்க எல்லாரும் சேர்ந்து போயிட்டு அந்த சபரி ரீக்ரியேஷன் பண்ணியிருக்காப்புல. கனி கிட்ட வந்து விக்ரம் பேசிகிட்டு இருந்தப்ப பின்னாடி வந்து பண்ணிகிட்டு இருப்பான்ல சபரி, அதை ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. என்னமோ அது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ட்ரெண்டான மாதிரி. அது ஆக்சுவலாக அவனை திட்டிட்டு தான் நிறைய ட்ரெண்ட் ஆச்சு. பட் அதை திருப்பி ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சுச்சு. அவர் அரோரெல்லாம் மீட் பண்ணி நிறைய பேர் வந்து பேசிட்டு ஜாலியாக அந்த ஒரு அன்பு கேங் அப்படிங்கிறது மீட் ஆகிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அவங்களுக்கும் அடுத்தது ஃபேன்ஸ் மீட் இருக்குங்க. யார் டாப் 5ல நம்ம விக்ரமுக்கும் ஒரு ஃபேன்ஸ் மீட் அரேஞ்ச் பண்ணுறாங்க. நம்ம திவ்யா கணேஷ் அவர்களுக்கும் வந்து ஃபேன்ஸ் மீட் அரேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த மாதிரி டேய் என்னடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி பார்ப்போம் என்ன சொல்கிறது, ஃபேன்ஸ் இல்லாதவங்களுக்கு ஃபேன்ஸ் மீட் அரேஞ்ச் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது தான். இப்போ டைட்டில் வினர்ப்பா நீ என்ன கலாய்க்கிற அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. அவங்க டைட்டில் வினர் தான், ஆனால் அவங்களுடைய ஃபேன்ஸ் மீட்டில் யாரெல்லாம் போகிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நம்ம கண்டிப்பாக சொல்லிடலாம். சரி அதெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வைங்க. ஏன்னா அது ரெண்டுமே தேவையில்லாத நமக்கு. ஏன்னா ஒரு கண்டென்ட் பேச மாட்டாங்க. அங்கேயும் பாரதி கமருதீன் பத்தி தான் பேசுவாங்க. நீங்க என்ன பாருங்களேன் அப்படிங்கிறது தான். சரி இப்போ மேட்டருக்கு வருவோம். ஃபஸ்ட்டு கமருதீனுடைய ஃபேன்ஸ் மீட். உள்ளே வரும்போது சரியான என்ட்ரி, மாலைலாம் போட்டு சும்மா வரவேற்பு. ஆனால் கமருதீன் எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? பார்வதி விட்டு கொடுக்காம மை உமன் அப்படின்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா? அதில் கமருதீன் ஜெயிச்சிட்டாயா. அது மட்டும் இல்லாமல் கார் டாஸ்கில் அதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் அவர் வந்து ஆட் ஆன் பண்ணார். ஆக்சுவலாக எனக்கு வந்து அது வந்து ஒரு ட்ராப் மாதிரி தான் இருந்துச்சு. விக்ரம், சபரியெல்லாம் பண்ணது வந்து என்னடா இப்படி நடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்து இருந்தது அப்படின்றத ஓப்பனாக வந்து உடச்சிட்டாப்ல. அதே மாதிரி கானா வினோத் வந்து இந்த கார் டாஸ்கில் வந்து பயங்கரமாக கத்தியிருப்பார்ல, அதுலேயும் வந்து கானா வினோத்தை விட்டு கொடுக்காமையும் என்னுடைய லவ்வரையும் விட்டு கொடுக்காம நான் ஒரு கேம் அங்கே ஆடணும். ஏன்னா எனக்கு 2 பேருமே முக்கியம் லைஃப்பில் அப்படின்றத ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லிட்டாரு. ப்ளஸ் சினிமா எனக்கு வந்து அதுதான் வந்து கெரியர். ப்ளஸ் இருந்தாலும் என்னுடைய நட்பு கானா வினோத்தை நான் விட மாட்டேன். என்னுடைய உமன் பார்வதியை நான் விட மாட்டேன் அப்படின்றத ஆணித்தரமாக கமருதீன் சொல்லிட்டாப்ல. இவ்வளோ தான் மேட்ரு கமருதீன் இன்டர்வியூவில். மற்றபடி வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஹைலைட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சாண்ட்ராவை அக்கான்னு சொல்லும் பொழுது எதுக்கு அக்கான்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அங்கேயே வந்து எல்லாம் கத்திட்டாங்க. நீங்களாம் ஒன்று அக்கான்னு சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி. உடனே சரின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் நிறைய விஷயங்களில் பார்வதியோடைய கான்ஃபிடன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பார்வதிக்கு ஒரு நெகட்டிவ் பக்கம் இருந்தாலும், நெகட்டிவ்னா ஒரு என்ன சொல்கிறது, இப்போ கமருதீனுக்கு ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி அவளுக்கும் இருக்குது. பட் பார்வதியுடைய குணம் அப்படிங்கிறது, அந்த ஹார்ட் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சுத்த கோல்டுமா அப்படின்ற மாதிரி வந்து பேசினது. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஈவில் சைடு இருக்கும். இப்போ எனக்கே நான் வந்து இங்கே பேசுகிறேன் அப்படின்னா, என்ன பிடிச்சவங்க இருப்பாங்க, என்ன பிடிக்காதவங்க என்ன இப்படி கலாய்க்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறவங்களும் இருப்பான். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ 2 பேரும் அவங்களுக்கும் விட்டு கொடுக்காம
பண்ணதெல்லாம் வந்து ஹைலைட்டு. அப்புறம் 2 பேருமே மீட் பண்ணி டான்ஸ் ஆடுனது, யாரோ இவன் சாங் போட்டு எடிட் பண்ணது, அதெல்லாம் வந்து பயங்கரமா இருந்ததுங்க. சான்ஸே இல்ல. நிஜமாவே குளோரிஃபை பண்ணிட்டானுங்க. அடுத்து பார்வதிக்கு வேற லெவல் என்ட்ரி. கமருதீனுக்கு ஒரு என்ட்ரினா, பார்வதிக்கு வேற லெவல் என்ட்ரி. ஸோ உள்ள வந்துட்டு கார்லயே கூட்டு வந்தாய்ங்க. கூட்டு வந்துட்டு அவங்க அம்மா கூட ஒரு போர்ஷன் இருந்துச்சு. "துணிவே சக்தி." அதுவும் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. அப்புறம் கமருதீன பத்தி பேசும்போது, அவங்க கார்லருந்து கிளம்பி போயிட்டுருக்காங்க பார்வதி. அப்ப போய் சொல்றாய்ங்க, "கமருதீன விட்டுறாதீங்க நல்ல பையன்" அப்படின்ற மாரி. பார்வதி வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு மாரி ஆயிட்டாங்க அப்படின்றது தான். அடுத்து பார்வதிய பத்தி கமருதீன் அதாவது ஒரு சீக்ரெட் ஒண்ணு சொல்லியிருப்பாரு. அதாவது பார்வதி அப்படின்ற அந்த ஒரு பொண் நல்ல பொண்ணு. சரியா? அது மட்டும் இல்லாமல், அந்த பொண்ணு வந்து ரொம்ப ரக்டான ஒரு பொண்ணு. ரக்குன்லாம் சாதா ரக்கு கிடையாது. சும்மா ஸ்பெஷல் சாதா அப்படின்ற மாரி சொல்லிட்டு, பட் ரொம்ப பாசக்கார பொண்ணு. ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா, அவங்க விட்டே குடுக்க மாட்டாங்க. உங்களுக்காக அவங்க கடைசி வரைக்கும் நிப்பாங்க. "தாட்ஸ் வை ஐ லவ் பார்வதி" அப்படின்றதையும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்தடுத்து ப்ராஜெக்ட்ஸ் நான் கான்சன்ட்ரேட் பண்ண போறேன். அப்புறம் சாண்ட்ரா பத்தி அந்த சில விஷயங்கள் வந்து பேசினாரு. இது வந்து ட்ராப் அப்படின்ட்டாரு. எங்களுக்கு வலை விரிச்சுட்டாய்ங்க. நாங்க விழுந்துட்டோம். அப்படிங்கிறது தான் அர்த்தம் அதுக்கு. அவ்வளோதான் டீகோட் முடிஞ்சு போச்சு. வேற எதுவுமே அதில இன்டர்வியூ இல்ல. அப்புறம் பார்வதி கூட சேர்ந்து அவங்க டான்ஸ் ஆடுன விதமா இருக்கட்டும், மாலைய போட்டு மாத்திக்கிட்டு, இவர் வந்து கெரியர் தான் முக்கியம். பட் அத நான் முடிவு பண்ணுவேன்றாங்க. பார்வதியும் சொல்ட்டாங்க. ஆமா, திருமண தேதி சீக்கிரம் அறிவிக்கப்படும். முடியும் அப்படின்னு சொல்ட்டாங்க. ஸோ 2 பேரும் லவ்ல தான் இருக்காங்க. ப்ராசஸ்ல இருக்காங்க. அப்புறம் எல்லாரும் கேட்டுட்டு இருந்தீங்க, "ஏப்பா பேச மாட்டேன்னு சும்மா சொல்லாதீங்க. ஆ" அப்படின்னு சொல்லி சும்மா உருட்டிட்டு இருந்தாங்களா? பேச மாட்டாங்க அவங்க ஆச்சு ஊச்சுன்னு. நாம சொன்னது கரெக்ட்டா இருந்துச்சா? 2 பேரும் பேசுனாங்களா? ஜாலியா இருந்தாங்களா? பார்த்தீங்களா? எவ்வளோ வைபா இருந்தாங்க. அப்ப நம்ம சொன்னது உண்ம தானே. நீங்க நம்பணுமே அப்படிங்கிறது தான். அடுத்து பார்வதிக்கு வருவோம். இந்த அம்மா கூட ஒரு போர்ஷன். அது நல்லா இருந்தது அற்புதமா. அடுத்து ராலி வேற பண்ணியிருக்கானுங்க. இன்னைக்கு கேகே நகர்ல வந்து மாஸ் பண்ணியிருக்கானுங்க பார்வதி. பயங்கர கூட்டமே இல்ல. ஆச்சுன்னாய்ங்க. பட் ஆனா, மக்கள் எப்படி கொண்டாடுனாங்க பார்த்துருப்பீங்க நீங்க. நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அதே மாரி குறிப்பிட்ட ஃபோட்டோஸ் காட்டி கேட்டாங்க பார்வதி கிட்ட. கானாவினோத்த காட்டும்போது, கானாவினோத் வந்து அப்பாலஜைஸ் பண்ணியிருப்பார் போல. பாக்கியாவும் சேர்ந்து ஃபோன் பண்ணி 2 பேரும் வந்து சாரிம்மா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு பாசிட்டிவ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, திவ்யா பத்தி பேசும்போது, "இது தான்டா பார்வதியோடைய நல்ல மனம்" அப்படின்னு சொல்றது. ஓகே. திவ்யா மாரி ட்ரைனேஜ் திவ்யா, இல்ல பீடி வாய் திவ்யா மாரி கேவலமா வந்து பேசல. அவங்களுக்கு ஓகே. ரெட் கார்ட் வந்து குடுத்துட்டாங்க. அவங்க வந்து சில விஷயங்கள் பேசினாங்க. அதெல்லாம் நான் இங்க பேச விரும்பல. பட் அவங்க நல்லா இருக்கட்டும் லைஃப்ல. அவ்வளோதான். எப்படி? இதுதான் பார்வதி. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான். அடுத்து அரோரா கிட்ட காட்டும்போதும் சரி, அதெல்லாம் பெருசா அவங்க வந்து எதுவுமே ரியாக்ட் பண்ணல. அந்த காணொளிலாம் வந்து காட்ட முடியல. அதாவது பிக்சர்ஸ் காட்டும்போது. சாண்ட்ராவ பத்தி காட்டும்போது ஒரு விஷயம் தான் பேசினாங்க. அதாவது நான் அவங்களுடைய இத வேல்யூ பண்றேன். எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாம எனக்கெல்லாம் கிடையவே கிடையாது. எனக்கு வந்து தப்புன்னு தோணுச்சு நான் மன்னிப்பு கேட்டேன். பட் அவங்க அத நடிச்சிருந்தாங்க அப்படின்னா, அத அவங்க தான் ஃபேஸ் பண்ணிக்கணும். கர்மாவ அவங்க தான் ஃபேஸ் பண்ணிக்கணும் அப்படின்றத ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்து சொல்ட்டாங்க. சாண்ட்ராக்கும் ஒரு குத்து. எல்லாத்துக்கும் அடி. சும்மா பார்வதி எப்பயுமே போல்டு தான். அதுல வந்து பிரச்சனையே கிடையாது. அடிச்சு நொறுக்கிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அத பத்தின காணொளி அடுத்தடுத்து இன்டர்வியூஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வரும் அப்படிங்கிறது தான். பட் பாரு கமருதீன் அந்த போர்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப லைவ்லியா இருந்ததுங்க. அந்த மாரி யாருமே எனக்கு தெரிஞ்சு ஒரு வைபா இப்ப பாவனி அமீர் கூட இருந்தாங்க சீசன் 5ல. பட் ஃபேன்ஸ் மீட்டோ இல்ல இந்த மாரி ஒரு வைபா மக்கள் கொண்டாடுனாங்கன்னு கேட்டீங்கன்னா இல்ல. பட் பாரதி கமருதீனுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஈக்குவலான ஒரு ஒரு ஹேட் இருக்கோ, அவ்வளோக்கு அவ்வளோ ஈக்குவலான ஒரு லவ் இருக்கு. ஏன்னா, பார்வதியும் கமருதீன் தான் சீசன் 9. இதில எந்த ஒரு மாற்று கருத்தும் எனக்கு இல்ல. ஸோ பயங்கர என்ஜாய்மென்ட். ஐ அம் வெரி ஹேப்பி ஃபார் போத் ஆஃப் தெம். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. மீண்டும் சந்திப்போம். குட்